கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 24/4/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். I will make of thee a great nation and bless thee, and make thy name great, and thou shalt be a blessing. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆசீர்வதிக்கும் கர்த்தர். இந்த கால வேளையிலும் இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல், உங்களுடைய குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும் என்கிற பெரிய எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் உங்களுக்கு முன்பதாக நாங்கள் செய்ய இருக்கிறோம். வேதம் நமக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து மேலும் சொல்லுகிறோம். வார்த்தை என்ன என்பதை குறித்து சில வசனங்களை சிந்தித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன் சந்ததியினால் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நம் மூலம்தான் ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு கடந்து போகிறது. நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக செய்வேன், உன் சந்ததியினால் பூமியின் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை. ஆதியாகமம் 28:14 உன் சந்ததி பூமியின் தூசியைப் போல் இருக்கும், உன்னாலும் உன் சந்ததியினாலும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலர் 3:25 உன் சந்ததியினாலே பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் சொல்லுகிறது. தேவன் விசுவாசத்தினால் ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறவர், சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாய் ஜனங்களை, ஜாதிகளை ஆசீர்வதிப்பேன். நம் மூலம்தான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து செல்கிறது. நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் ஆண்டவரும் வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு கடந்து செல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் வழியிலே நிலைநிறுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் கர்த்தர் அனுப்பி தருகிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையும் தேவ சமாதானமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுடைய இரக்கம் எங்கள் வாழ்க்கையிலே பெரிதாய் காணப்படட்டும். தேவ சமாதானம் பெரிதாய் காணப்படட்டும். கையிட்டு செய்கிற சகல வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் தேவனான கர்த்தர் நீர் அவ்விதமாய் செய்து உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய ஜனத்தின் மேல் தங்கியிருக்க கிருபை செய்கிறபடினால் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்றைய கேள்வியும் பதிலும். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? யோபு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
தேமானியனாகிய எலிப்பாஸ் யோபை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி: நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.